செயின்ட் கோன்சாலோ கார்சியா இந்திய மண்ணில் பிறந்து முதல் மறைசாட்சியான புனிதர். 1557 மும்பையோட வாசை பகுதியில போர்த்துகீசிய தந்தைக்கும் கொங்கனி மொழி பேசும் தாய்க்கும் மகனா பிறந்திருக்காரு. இயேசு சபையினர் நடத்தும் கல்வி நிலையங்கள்ல படிக்கிறப்பவே ஜப்பான் போய் மறைப்பணியாற்றுறது இவரோட கனவா இருந்திருக்கு. அதுக்காகவே ஜப்பான் மொழியை கற்றிருக்காரு. 15வது வயசுல ஜப்பான் போயிருக்காரு. மொழி தெரிஞ்சதால ஜப்பான் மக்களோட நம்பிக்கையை எளிதாவே பெற்றிருக்காரு. ஆனா இவரால குருவாக முடியல. கொஞ்ச காலம் அங்க வணிகம் செஞ்சிருக்காரு. ஜப்பான்ல இருந்து பிலிப்பைன்ஸ் போய் மணிலால பொதுநிலை மறைப்பணியாளரா பணியாற்றியிருக்காரு. அங்க வச்சு பிரான்சிஸ்கன் சபையில சேர்ந்திருக்காரு. தொழுநோயாளிகளோட வாழ்ந்து அவங்களுக்காக சேவை செஞ்சிருக்காரு. அந்த வாழ்க்கையை தான் இவரை முழுவதுமா மாற்றிருக்கு. 1592 ஜப்பானுக்கு அரசு தூதுவரா வந்திருக்காரு. 4 வருஷம் ஜப்பான்ல இருந்திருக்காரு. ஒரு கட்டத்துல ஜப்பான் சர்வாதிகார அரசால கோன்சோலோ அரசு விரோத செயல்களில் ஈடுபடுறாரு அப்படின்னு குற்றச்சாட்டப்பட்டு கோன்சோலோவும் அவரோட இருந்த 25 கிறிஸ்தவர்களும் இவர் தங்கியிருந்த மடத்திலேயே சிறை வைக்கப்பட்டிருக்காங்க. ஒரு நாள் மாலை ஜெப நேரத்துல கோன்சோலோவோட சேர்த்து 26 பேரும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இறுதியா சிலுவையில் அறைய உத்தரவிடப்பட்டிருக்கு. சிலுவையில் அறையப்பட இருந்த இடத்துக்கு கோன்சோலோ தான் முதல்ல போயிருக்காரு. முதல் சிலுவை பக்கத்துல போய் இது என்னோடதா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு காவலாளிகள் இல்ல அப்படின்னு சொல்ல கோன்சோலோ தன்னோட சிலுவை பக்கத்துல போய் முழந்தாளிட்டு அந்த சிலுவைய கட்டி தழுவியிருக்காரு. இறுதியா சிலுவை அறையப்பட்டிருக்காரு. 2 தடவை இவரோட இதயத்துல ஈட்டியால குத்தப்பட்டிருக்கு. கான்சோலோ இறக்குற வரைக்கும் இறை புகழ பாடிட்டே இருந்திருக்காரு. February 6 செயின்ட் கான்சோலோ கார்சியாவோட ஃபீஸ்ட் டே.